எல்லாருக்கும் நமஸ்காரம். நேத்தியோட பூச்சூட்டல் பதிவம் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து காப்பிடல் பதிவம். ரெண்டுக்கும் நடுவில் இன்னைக்கு ஒரு கதை ஒன்று பார்ப்போம். போன தடவை நம்ம இந்த கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சீமாளிகன் கதை. நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறிட்டோம். அப்புறம் அவனை கிருஷ்ணன் கொண்டு விட்றார். சக்கராயுதம் வந்து கொண்டு விட்றதுன்றதை பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த தடவை வந்து கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறுற ஒருத்தனோட கதையை பார்ப்போம். ஒரு வருணன் ஒருத்தர் தேவலோகத்தில் ஏதோ அவனோட குழந்தை கூட அவனோட குடும்ப ஃபேமிலியோட விளையாடிருந்தான். அந்த நேரத்தில் அந்த பக்கம் நாரதர் வந்திருக்கார். நாரதர் எப்படி வந்தவுடனே இவன் மதிக்கலை, நாரதரை சட்டம் பண்ணல. நாரதரை பார்த்துட்டே பார்க்காத மாதிரி அப்படி பேசாமல் அப்படி இருந்துட்டான். நாரதருக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஞான விஷயத்தில் தெரியும் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வேணும்னு பண்ணுறான் வருணன், தெரியாமல் பண்ணல, தவறுதலாக பண்ணல, கவனிக்காமல் இல்லை, கவனிச்சுட்டு தான் பார்க்காத மாதிரி பண்ணுறான் அப்படின்றது நாரதருக்கு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போன உடனே வருணனை கூப்பிட்டு, நீ பூமியில் வந்து மனிதனாக பிறந்து உன்னுடைய இந்த சின்ன புத்தியெல்லாம் உனக்கு போகணும், இன்னும் உனக்கு அந்த அஞ்ஞானம் போல, அதனால தான் உனக்கு வந்து வேணும் வேண்டாம் மதிக்காத இருக்கிறது இந்த எண்ணங்கள்லாம் தோன்றது மனசில். அதனால் நீ போய் கொஞ்ச நாள் பூமியில் நீ வந்து மனித பிரிவு எடுத்து கொஞ்சம் மனுஷனாக பிறந்து அங்கே ஜீவாத்மாவாக கலந்து கொஞ்சம் சுற்றிட்டு அதெல்லாம் அனுபவித்து பக்குவம் அடைஞ்சப்புறம் வந்து சேருவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ எனக்கு தீட்சை வேணும், எனக்கு இது வேணும், இந்த மாதிரி அந்த மனுஷனாக இது பண்ணக்கூடாது, சவிச்சது தப்பு, எப்படியாவது இது பண்ணுங்க, நிவர்த்தி பண்ணுங்கன்னு கெஞ்சுவான். மறுபடியும் நான் தெரியாமல் பண்ணிட்டேன். அது என்ன பண்ண முடியும்? தெரியாமல் பண்ணிட்டேன், கொடுத்து சாபம் கொடுத்தது தப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. வேணா உனக்கு ஒரு நல்ல பிறவியை கொடுக்குறேன், நீ வந்து எல்லாரும் போற்றி புகழற மாதிரி ஒரு பிறவி எடுத்து வேணா உலகத்தில் காலத்து தள்ளு. அப்படி இப்படி மனுஷனாக இருந்து ஏதோ தப்பாக போகாத, அதெல்லாம் இல்லாமல் நல்ல புகழ் கிடைக்கிற ஒரு புதவி, ஒரு மனுஷ பிறவி வேணா உனக்கு கிடைக்கும். அது வேணா என்னால் செய்ய முடியும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு நாரதர். அவ்வளோதான். போன உடனே என்ன பண்ணுறான், மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாக மாறிட்டு வரான். மனுஷன் பிறவி அவனுக்கு, மனுஷன் அவரோட வருண பதிவு விட்டு அவன் காற்றுல அரைஞ்சிட்டு இருக்கான் மனுஷனாக பிறக்கிறதுக்கு. அப்போது ஒரு வேடர் குலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. உடனே அந்த குழந்தை உயிரில் வந்து சேர்ந்துடுறான் வருணன். சேர்ந்த உடனே அவன் வந்து அந்த வேடர் குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது காட்டில். பிறந்த உடனே இவர் வந்துடுறாரு, இவன் வந்து அதில் உள்ளே பூந்துடுறான். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து எல்லா குழந்தையும் என்னென்ன வளர்க்குறான். குழந்தை அசகாய சூரனாக இருக்குது. வேடுவ ராஜா ஆகும். வேடுவ ராஜாவுக்கு குழந்தையா பிறந்த உடனே வேடர்கள் எல்லாரும் கொண்டாடுறான். அவன் வந்து அந்த ஊரே நம்மதுதான்ற மாதிரி அப்படி இருக்கான். அந்த ஊருக்கு நம்ம செய்யணும், நம்ம குலத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம வேலை சேவை செய்யணுன்றதுல ரொம்ப தொண்டு செய்யறதுன்றதுல ரொம்ப நல்லா இருக்கான். அவன் பேர் ரத்னாகர்னு பேர். ரத்னாகர்னு பேர் வச்சு அவனை கொண்டாடிட்டு வரா எல்லாரும். ராஜாவோட மகனாக இருக்கான். சின்ன வயசுலேருந்து நல்லா பெரிய ஆளாக வளர்ந்துடுறான். அந்த காட்டு ராஜா செத்து போயிடுறான். அந்த வேடுவ ராஜா செத்து போன உடனே இவன் தான் ராஜாவாகிட்டான். இவன் ராஜா ஆன உடனே என்ன பண்ணுவான், இவன் எல்லாத்தையும் சரியாக எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்ணுவான், அவங்க இருக்காது அவள் எல்லாம் கொடுக்கறதுக்கு, அவள்லாம் பசி பஞ்சத்தில் திண்டாடுவான். உடனே என்ன பண்ணுவான், ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு, ஒரு 10 பேரை கூட கூட்டிட்டு போய் தெருவில் ரோட்டில் நின்று போய் காட்டு வழியாக மனுஷா வரா இல்லையா, அவளை மடக்கி அவகிட்ட கொள்ளையடிக்கிறது எல்லாத்தையும் வந்து உயிரை மட்டும் கொல்றதில்ல, உயிரை மட்டும் கொல்ல மாட்டேன், மீது எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு போன அடிக்கிறது, வழிப்பறி வழிப்பறியும் அதை கொண்டு போய் அவளுக்கெல்லாம் கொடுக்குறான். அவளுக்கு என்னென்ன காசு வருது, நன்னா எல்லாரும் எல்லாத்தையும் வச்சு நன்னா நன்னா இருக்கா, எல்லாரும் நன்னா ஜாலியாக இருக்கா. இவன் ரெகுலராக இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான், வழிப்பறி பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறா, இதே நாரதர் அங்கே வராது. நாரதர் வந்து அவங்ககிட்ட ஒரு வாசி கொடுத்துருக்கா இல்லையா, உனக்கு நல்ல புத்தியை தரணும்னு. நேராக அங்கே வந்து நாரதர் அப்படியே வருவார். வரும்போது நாரதரை மடக்கிடுவோம். இவன் வந்து இவன் ரத்னாகர் மடக்கிட்டு எல்லாத்தையும் எடுன்னுவான். என்கிட்ட என்னையா இருக்குது, நான் ஊரெல்லாம் சுற்றுறவோம், என்கிட்ட இந்த ஒரு வீணை தான் இருக்குது, இதை வேணால் எடுத்துக்கோ அப்படின்வான். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன வாசிக்க தெரியும், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், இது இல்லாத வேறு என்ன இருக்குது அப்படின்வான். என்கிட்ட ஒன்றுமே இல்லைருந்து அந்த கையில் ஒரு தண்டை கழல் ஒன்று போட்டுருக்கேன், கையில் ஒரு தண்டை, காலில் ஒரு கழல் இருக்குது, அதை வேணா கைட்டி தரேன் எடுத்துக்கோ அப்படின்னு எடுத்து கொடுக்குறா. கைட்டி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கைட்டி கொடுத்த உடனே வாங்கிட்டான். வாங்கிட்டோடனே சரி நான் போகலாமான்னுவார். போயிட்டு வாங்குவான். அப்படி போகிற நேரத்தில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கேட்கட்டா உங்ககிட்டன்னு வேறு அவங்ககிட்ட, அந்த கொள்ளக்காரங்கிட்ட. உனக்கு என்ன டவுட்டு, அதான் காசு தான் நான் வாங்கிட்டேன் உங்கள்கிட்ட இதெல்லாம் பிடிங்கிட்டாச்சு போயிட்டே இருக்குவான். இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை கூட கேட்கலாமான்னுவான். கேட்பார், நாரதர் கேட்பார். கேட்ட உடனே என்ன பண்ணுவான், சரி என்ன சந்தேகம் சொல்லு, சொல்லிவிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, நான் போகணுன்னுவார். ஒன்றும் இல்லை, நீ இப்போ கொள்ளையடிக்கிறதெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்குறேன்னு கேட்பார். என்ன பண்ணுறான்னு, நான் கொண்டு போய் என் பிள்ளை குட்டி, என் குழந்தை, ஊர் ஜனங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பேன். அவங்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் திண்டாடுறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு போவேன் அப்படின்னு. சரி இது பாவம்னு உனக்கு தெரியலையா அப்படின்னா,
ஆமாம் பாவம் தான் செய்யறது, நான் செய்யறது பாவம் தான், என்ன இப்போ அதனால அப்படின்வான். சரி இப்போ இது செய்யறதெல்லாம் பாவன்றது வரைக்கும் நீ ஒத்துக்கிற இல்லையா? சரி பாவம்னு தெரியுது உனக்கு, தெரிஞ்சும் பண்ணுறேன். சரி இந்த பாவத்தை வந்து இந்த பாவத்தால் அடைஞ்ச பொருளை எல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குற இல்லையா? அப்போ எல்லாம் உன் பாவத்தை யார் யார் ஏற்றுப்பா? முதல்ல போய் உன் ஒய்ஃபை கேளு, இந்த பாவத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கிறியான்னு கேளுன்னுவார். முதல்ல ஊர் ஜனங்களை கேளுன்னுவார். ஊர் ஜனங்களை போய் கேட்பான். கேட்ட உடனே ஊர் ஜனங்க முதல்ல ஊர் ஜனங்களை கேளு, அப்புறம் உன் உறவு காலெல்லாம் கேளு, அப்புறம் உன் பிள்ளை குட்டியெல்லாம் கேளு, கடைசியாக உன் ஒய்ஃபை கேளு அப்படின்வான். யார் யார் எவ்வளோ பாகம் எடுத்துக்கிறாங்க, பாவத்தை ஏற்றுக்கிறாங்கன்றதை கேட்டு வந்து என்கிட்ட சொல்லிடுவேன். நீ நீ இங்கே இருக்கியா, நான் இங்கே நிற்கிறேன் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நீ கேட்டுட்டு வான்னுவார். அவனுக்கு வந்து நாரதர் கூட பேசின உடனே கொஞ்சம் அவனுக்கு புத்தி இதாக இருது இல்லையா, ஆசிலேஷனாக இருது இல்லையா. சரி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுக்குறோம், நம்ம பாவத்தை ஏற்றுக்கலாம், கேட்டு தான் மெட்டு போய் கேட்பான். அதெல்லாம் ஏற்றுப்பாங்க எனக்கு தெரியும், எனக்காக என் உயிரியே கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் கேளு, உன் பாவத்தை ஏற்றுக்கிறான்றதை கேட்டு மட்டும் எனக்கு வந்து சொல்லு. ஏற்றுக்கிறேன்னாங்கன்னா ரைட்டு போகிறேன், ஏற்றுட்டாங்கன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன், ஏற்றுக்கலைன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னுவேன். அவன் சரின்னு ஒத்துப்பான். என்ன என்னோட சொந்தக்காரங்களே நீ அவ்வளோ கேவலம் நினச்சிட்டியா பாருன்ட்டு போவான். போய் முதல்ல ஊர் ஜனங்களை கூப்பிட்டு கேட்பான். எல்லாரையும் கூட்டி இது மாதிரி நான் பாவம் செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துருக்கேன், சொத்தெல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன், நிறையா சாப்பிட்ருக்கீங்க, என்னோடய பாவத்தில் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா கூட போகிறோம், எல்லாம் கழிக்கிறோம். சரியா போய்டு, என்கிட்ட இப்போ பெரிய பாவம் மூட்டை பெருசாக இருக்குது, ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னு. அந்த ஊர் ஜனங்க எதுவும் நான் மாட்டேன் நீ மாட்டேன்னும் பண்ணிக்காது, எல்லாம் பேசாமல் போயிடும். அது தெரிஞ்சவொடனே எவ்வளோதானே ஊர் ஜனங்க அப்படின்ட்டு இப்போ சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்பார். சொந்தக்காரங்களாம் நீ எங்களுக்கு கொடுத்தே சாப்பிட்டோம் அவ்வளோதான், ஆனால் அந்த பாவத்தையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் எங்களால் முடியாதுன்ட்டு. பிள்ளைய கேட்குறார் கூப்பிட்டு, அப்பா அம்மாவை கேட்குறார். அப்பா அம்மாவை கேட்டு பாவத்தை ஏற்றுக்கிறியா, நீ என்னோடய பாவத்தை கொஞ்சம் தாங்கிக்கிறியான்னு. நான் எதுக்கு தாங்கிக்கணும், நாங்கள் எல்லாம் சாக போகிறோம், நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச பாவமே எங்ககிட்ட மூட்டையாக இருக்குது, பெரிய மூட்டையாக, அந்த மூட்டையை தொலைக்கிறதுக்கு நாங்கள் வழி பார்த்துருக்கோம், இது வேறு நாங்கள் சேர்த்து இது பண்ணுமா, எப்படிப்பா சமைக்க முடியும் அப்படின்னுவார். உடனே சரின்ட்டு வந்துடுவான். வந்துட்டு பிள்ளைகளை கேட்பான். பிள்ளைகளை கேட்கும்போது பிள்ளைகள் சொல்லும், நாங்கள் இப்போ தான் பிறந்து இப்போ தான் ஆரம்பம், எங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பம், இப்பயே எங்கள் தலையில் நீ வந்து பாவம் மூட்டையை கட்டிட்டு போயிட்டேன்னா நாங்கள் எப்படி அதை சுமந்து இன்னும் வருஷ நாள் பூரா இருக்கிறது, அதனால் எங்களால் முடியாதுப்பான்ற. கடைசியில் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்குறேன். ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்கும்போது ஒய்ஃப் வந்து உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தீங்க, நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ஆனால் அப்போ ஏதாவது நம்மளுக்குள்ளே அக்ரிமெண்ட்டாக போட்டோம், பாவத்தை பாவம் வரும் அதில், அந்த பாவத்தை எனக்கு பங்கு உண்டுன்னு, அதெல்லாம் ஒன்றும் போடல இல்லை, அதனால் அது இது ஒரு பெரிய இது இல்லை, எங்களால் எல்லாம் அந்த நான் என்னாலையும் தாங்கிக்க முடியாது, நான் இப்போ குழந்தைகளெல்லாம் பார்க்கணும், பேரம்பேத்திக்கெல்லாம் நான் சர்வீஸ் பணிவிட செய்யணும், அதனால் உங்கள் பாவத்தை என்னாலையும் ஏற்றுக்க முடியாதுன்றார். அப்போ தான் இவனுக்கு புத்தி வருது, ரத்னாகருக்கு புத்தி வருது, ஆஹா தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நேராக வருவான். அப்போயே அவனுக்கு ஆசிலேஷன்லேயே வருவான். வந்து வந்து பார்த்தா நாரதன் இருப்பான். என்னப்பா போய் கேட்டியா, யார் யார் எவ்வளோ பாகம் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னு கேட்பார். இல்லை சுவாமி, யாருமே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, யாருமே பாவத்தை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னாங்க. அதுதான் தெரிஞ்சுக்கோ, உயிரெல்லாம் வேறு வேறு தான், தனித்தனி தான், மனிதர்கள் தனித்தனி தான். நீ கொடுக்குற நல்லதை ஏற்றுப்பாங்க, ஆனால் உங்கள்கிட்ட அதனால் உனக்கு சேர்கிற கெட்டதை வந்து யாரும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கோ, இது தெரியாமல் நீ கொள்ளையடிச்சு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எத்தனை பேரை கொள்ளையடிச்சோ, எவ்வளோ பாவம் உனக்கு சேர்ந்துருக்கோன்னு. அவன் சொன்ன உடனேயே அவனுக்கு வந்து ஒரு மனசில் பொட்டு பொறியில் அரைஞ்சவன், அவெல்லாம் வேண்டான உடனே இவனுக்கு பாதி புத்தி போயிடும். இவர் சொன்ன உடனே இவ்வளோ பாவத்தை செஞ்சு செஞ்சு சேர்த்து வச்சுருக்கே, எப்படி கழிக்க போகிறேன்னுவார். ஆஹான்னு அவனுக்கு இது வந்துடும், சாமி நீங்கள் தான் வழி சொல்லணும், எனக்கு இவர் தான். அப்போ தெரிஞ்சு போயிடுது, நாரதர் தான் கண்ணு திறந்து விட்டுருக்காருன்னு தெரியுது இல்லை. உடனே நீங்கள் தான் எனக்கு குரு, நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, நான் என்ன எனக்கு வந்து என்னோடய பாவங்கள்லாம் கழிக்கணும் அப்படின்ட்ட. முதல்ல இந்த திருட்டு தொழில் நிறுத்திட்டு என் கூட வான்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு ராம ஜபத்தை சொல்லிகிட்டே இரு, கோடி அப்பயும் அதான் ராமர், நீங்கள் கோடி ராமர் ஜபம் பண்ணுவோம் பாருங்க, இப்பயும் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி சில இடங்களில் வந்து 1 கோடி, ஆனால் ஒத்தனா பண்ணுறதில்ல, எல்லாரும் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 1 கோடி சேரணுன்றதை பார்க்குறேன். 1 கோடி கோடி நாமம்னு கோடி ராம நாமம் சொல்லணும், அதை இப்பயும் சொல்லிட்டு இருக்கா வெளியில். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்லேயே கூட வருது. அந்த மாதிரி 1 கோடி தடவை ராமர மந்திரத்தை உச்சரிச்சேன்னா உன் பாவங்கள்லாம் கழிக்கிறோம், நீ வித்வான் ஆகிடுவேன் அப்படின்வார். சொன்ன உடனே இவன் வந்து அவர் சொன்ன உடனே இவன் வந்து என்ன பண்ண, ராமன்னா இவனுக்கு வராது வாயில், ராமன்றதே சரியாக வராது, ரமான்னுவான், மாற்றி மாற்றி சொல்லுவான், ராமன்ற வார்த்தையே கிடையாது. உடனே அப்படி பார்ப்பார், ஒரு மரம் இருக்கும், இந்த மரத்து பேர் மரம்னுவான், மரான்னு மட்டும் சொல்லு, மரம்னு சொல்லாத, மரான்னு சொல்லிகிட்டே இந்த உட்காந்துரு அப்படின்னுவார். அப்படியே அவர் கண்ணேரியே ஆறுதல் கண்ணேரியே அந்த மரத்தடியே, அந்த மரத்தடியிலே உட்காந்துட்டு மரான்னு சொல்லிகிட்டே இருப்பான். மரான்னு சொல்லணும்னா அது ராமன்னு ஆகிடும்.
அப்படியே உட்காந்துருப்பான், வருஷக்கணக்கில் அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருப்பான். அப்படியே புத்து வளர்ந்து மூடி எல்லாம் மூடி ஒரு வழி ஆகிடும். புயல் காற்று இந்திரன் வந்து தாம் பதவிக்கு இப்போ வந்துட்டோ இவ்வளோ பெரிய இதாகும். எப்பயுமே இந்திரனுக்கு முதல்ல ஒரு கெட்டெண்ணம் வரும். இவன் இப்போ தவானம் செய்கிறவன் வந்துக்கு இப்போ பெருமாள் யாராவது மும்மூர்த்திகளில் யாராவது பிரசன்னமாகி என்ன வேணும்னு கேட்டால், நான் இந்திர பதவி வேணும்னு கேட்டால் நம்ம இதை படங்கி பிடுங்கி கொடுத்துருவார் பெருமாள். இந்திரன்றது என்னென்னா மும்மூர்த்திகளுக்கு கீழேயோ சாதாரண பூலோக ஜனங்களுக்கு மேலேயே இருக்கிற ஒரு பதவி இந்திரலோகத்தோட பதவி இந்திர பதவி. இந்திர பதவி எப்படின்னா, இந்திரன் எப்பயுமே கொஞ்சம் ஆசை உடையவன். இந்த இப்போ பதவி போய் மட்டும் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி தவம் பண்ணுறவாளையெல்லாம் அவளை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். இவன் எவ்வளோ புயல் காற்று அது இதுன்னு கொண்டு வந்து அடித்து பார்க்குறான், எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, அசையவே இல்லை, அப்படியே இருக்கு. இருந்த உடனே ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வந்து ஈஸ்வரன் வந்து பரமேஸ்வரன் வந்து வருஷமாயிடுறார். வருஷமாக என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறாரு. இது மாதிரி நான் நிறையா பாவம் செஞ்சுட்டேன், என்னோடய பாவங்கள்லாம் ஒழியணும் அப்படின்னா. உன் பாவம்லாம் ஒழிஞ்சிடுத்து, நீ இப்போ ராமஜபம் பண்ணதுலேயே உன்னோட பாவங்கள்லாம் ஒழிஞ்சிடுத்து, இப்போ உனக்கு வேறு என்ன வேணும்னு கேட்பேன். உடனே அவன் என்ன சொல்லுவான், அவங்க எல்லாம் மறைஞ்சிடும், அவனோட பழைய ஞாபகங்கள்லாம் மறைஞ்சிடும், நன்னா இதுவாகிடுவான். எனக்கு நிறையா ஏதாவது இதிகாசங்களை சொல்லி ஜனங்களுக்கு சொல்லணும், கதைகளை இதிகாசம் ஏதாவது எழுதணும், எனக்கு எழுத்து ஞானம் வேணும், வித்வத் ஞானம் வேணும்னு கேட்பார். உடனே தந்தோம்னு ஈஸ்வரன் கொடுத்துட்டு அவரை வித்வானாக்கிடுவார். வித்வானிங்கன்னா வால்மீகி, பெரிய பேர் வால்மீகின்னு சொல்லிடுறேன். நீ வந்து இந்த மாதிரி தவம் இருந்ததுனால உனக்கு வால்மீகின்ற பட்டத்தை கொடுக்குறேன். வால்மீகின்றது ஒரு பட்டம்னு சொல்கிறார் அவர். ஒரு பட்டத்தை வால்மீகின்ற பேரை உனக்கு கொடுத்து, இனிமேல் நீ ரத்னாகர் இல்லை, வால்மீகி. நீ என்ன பண்ணு, உனக்கு ராமாயணத்தை எழுதுறதுக்கு, உனக்கு ராமாயண சிந்தனைகள், ராமாயணம் எப்போ நடந்ததோ எப்படி நடந்ததோ அதெல்லாம் உன் மனக்கண் முன்னாடி கொண்டு வரேன், எல்லாம் ஓடும். நீ நினச்சேன்னா ராமாயணத்தோட கதைகள் முன்னாடி ஓடிட்டே இருக்கும். நீ அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான் ஒரு இதில் கதையில் எழுதி ராமாயணமாக இதிகாசமாக உலகத்துக்கு கொடுன்னுவார். சரின்னு வேறு எழுதினா வேலை எழுத முடியாது. அந்த கதையை பார்த்துட்டு எழுதுறதுக்குள்ளே அந்த காட்சி மறைக்கணும், அதனால திண்டாடுவார். அதை பார்த்துட்டு ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், சரி நான் உனக்கு எழுதுறதுக்கு நான் ஒருத்தரை அனுப்புகிறேன், என் பிள்ளையை அனுப்புகிறேன், அவனை வச்சுட்டு எழுதுன்னுவார். உடனே இப்போ பிள்ளையார் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுவார். பண்ண உடனே நீ என் பேரை சொல்லி ஆரம்பிக்காதனால உனக்கு இது கஷ்டம், முதல்ல என்னை சொல்லி ஆரம்பி அப்படின்வார். நான் உன்னை சொல்லி ஆரம்பிக்கிறேன், உன்னை பொழுது பேசி ஆரம்பிக்கிறேன், உன்னை சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். ஆனால் எனக்கு எழுதுறதுக்கு முடியல, நான் காட்சியை தான் பார்த்துட்டுருக்கேன், பார்க்குற காட்சியை நான் சொல்ல எழுதுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்வார். சரி நான் உட்காந்து எழுதுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு தடை இல்லாத சொல்லணும். நீ நான் வந்து எனக்கு வந்து நான் எழுத்து எனக்கு நிற்கவே கூடாது, அது மாதிரி நீ சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்வார். சரி சொல்கிறேன்ட்டு. அதனால தான் உங்களுக்கு மகாபாரத வந்து ராமாயண கதைகளில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன பிட்டா இதெல்லாம் வரும், அந்த முடிச்செல்லாம் வரும். சொல்லி அப்புறம் எழுதுகிறார், ஃபுல்லாக சொல்லி வால்மீகி வந்து சொல்ல பிள்ளையார் எழுதுகிறார். ராமாயணத்தை முழுசாக எழுதி, ராமாயணம் வெளியில் வந்து வால்மீகி எழுதிய ராமாயணம், இன்றைக்கும் வால்மீகி ராமாயணம் தான் நார்த் இந்தியாவில் ஃபேமஸ்ஸு. இங்கே அதை பார்த்துட்டு அது நல்லா இருக்கிறத பார்த்துட்டு கம்பர் என்ன பண்ணார், அதே மாதிரி ஒரு ராமாயணத்தை எழுதினார். அது பெரிய விஷயம். கம்பர் இங்கே எழுதினது பெரிய விஷயம். தமிழில் ராமாயணம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் ஓரளவு அதில் மாறாமல், சில இடத்துல மாற்றிருக்கார், அது இல்லை, ஆனால் ஓரளவு மாறாமல் அதே கதையை ஃபாலோ பண்ணி கம்பர் இங்கே எழுதியிருக்கார். ஆக இப்போ பொல்லாதவனாக இருந்த ஒரு வழிப்பறி கொள்ளக்காரனாக இருந்த ரத்னாகர் வந்து வால்மீகியாக பின்னாடி பிற்காலத்தில் வால்மீகி அவர் எடுத்து மிகப்பெரிய ஜனங்களுக்கு தேவையான இதிகாசமான ராமாயணத்தை படிச்சிருக்கின்றது நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு வந்து காப்பீடு பதியத்தை பார்ப்போம். தேங்க்யூ.